ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு February 21, 2025. பாபா நமது வாழ்க்கையினை முழுவதுமாக தெய்வீகமாக ஆக்க வந்திருக்கின்றார். அதன் மூலம் நாம் ஹீரோ நடிகர்களாகி இவ்வுலகில் பாபாவின் உயர்ந்த காரியத்தை செய்ய முடிய வேண்டும். நம்முடன் சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா ஆகிய 2 பெரியவர்கள் இருக்கிறார்கள். சிவதந்தையோ அனைவரிலும் உயர்ந்தவர் எப்போதுமே. ஆனால் பிரம்மா பாபா கூட மிக உயர்ந்தவராக ஆனார். நாமும் அவரை பின்பற்ற வேண்டும். பிரம்மா பாபா உயர்ந்த நிலையை அடைவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக அவர் நான் மற்றும் எனது என்ற உணர்விலிருந்து விலகியிருந்தார். நாமும் அவரை பின்பற்ற வேண்டும். பாபாவிடம் சிறிதளவு கூட நான் இந்த அமைப்பின் தலைவன் என்ற உணர்வு இருந்திருக்கவில்லை. எனது யஜ்யம், எனது குடும்பம், நான் எனது செல்வத்தை முழுவதுமாக கொடுத்திருக்கிறேன், நான் தான் இந்த யஜ்யத்தை படைத்தேன். இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து அவர் முற்றிலும் விலகியிருந்தார். நாமும் நமது வாழ்க்கையினை முழுவதுமாக தெய்வீகமாக்க விரும்புகிறோம் என்றால் நான் மற்றும் எனது என்ற உணர்விலிருந்து விலகியிருப்போம். ஆனால் மனிதருக்குள் நான் மற்றும் எனது என்ற வேர்கள் ஆழமாக பரவியிருக்கின்றன. யார் மே அதாவது நான் நான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் பலமிழந்து விடுகிறார். அவர் செய்யும் சேவையிலும் வெற்றி கிடைக்கப் பெறுவதில்லை. எனவே வாருங்கள், சுய சோதனை செய்வோம். நான் மற்றும் எனது என்பது எந்த அளவிற்குள் சுயத்தில் இருக்கிறது என்பதை சோதனை செய்து கண்டறிவோம். எனது குடும்பம், எனது குழந்தைகள், எனது சொத்து, எனது செல்வம், எனது தொழில், எனது கடை, எனது வீடு என்று மனிதருக்குள் பலவிதமான எனது என்ற உணர்வுகள் இருக்கின்றன. நான் மிக பெரியவன், நான் இந்த குடும்பத்தின் எஜமானன், நான் மிகுந்த புத்திசாலி, நான் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவன், நான் பலவிதமான சேவைகளிலும் வெற்றியடைந்திருக்கிறேன், எனக்கு சமுதாயத்தில் மிகுந்த மதிப்பு இருக்கிறது, நான் தான் பெரியவன், எனது கட்டளை இல்லாமல் இங்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இவ்வாறு நான் மற்றும் எனது என்ற உணர்வுகள் மனித மனங்களில் ஆழமாக வேர்விட்டிருக்கின்றன. யாரொருவர் இந்த உணர்வுகளிலிருந்து விடுபடுவாரோ அவரே தெய்வீகமான நிலையை அடைகிறார். எனவே அனைவரும் மிக நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். எனது சக்தியினால் எந்த சேவையும் நடைபெறவில்லை, பாபாவின் சக்திகளால் தான் நடக்கின்றன. எனது சக்தியினால் வெற்றி கிடைக்கப் பெறவில்லை. ஈஸ்வரிய ஞானம் நமக்கு இருப்பதனால்தான் நமது சேவைகளில் வெற்றி கிடைக்கிறது. பரமாத்மா வரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அவரால் கொடுக்கப்பட்ட திறமைகள் நம்மிடம் இருக்கின்றன. வெற்றிக்கான வரத்தையும் அவரே நமக்கு வழங்கியிருக்கின்றார். யார் இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து விடுபட்டு இருந்து சேவை செய்கிறார்களோ, தனது குடும்பத்தை கூட வழி நடத்துகிறார்களோ, அவர்கள் வெற்றியின் பாதையில் தொடர்ந்து முன்னேறுகிறார்கள். மாறாக எங்கே நான் மற்றும் எனது என்பது இருக்கிறதோ அங்கே வீணான விஷயங்களும் குழப்பங்களுமே நடந்தேறுகின்றன. அங்குதான் சோகமும் நிராசையும் இருக்கின்றது. பாபா, எனது என்று எதுவும் இல்லை, அனைத்தும் நீங்கள் கொடுத்தது, உங்களுக்கே அர்ப்பணம். ஐ எம் நத்திங், யூ ஆர் எவ்ரிதிங் என்று பிரம்மா பாபாவை போல யார் அனைத்தையும் தந்தையிடம் சமர்ப்பணம் செய்து விடுவார்களோ, நான் நான் என்று கூறாமல் பாபா பாபா என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு அவசியம் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் பாபாவின் மகிமையை பாடும்போது குழந்தைகள் தனது மகிமையையும் பாடிக்கொள்கிறார்கள். இதன் காரணமாக ஈஸ்வரிய பலம் குறைந்து போகிறது. பிறர் மீது தாக்கமும் குறைவாகவே ஏற்படுகிறது. இதனால் கூட பரமாத்ம வெளிப்பாட்டில் தாமதமாகிறது. எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். பாபா, அனைத்தும் உங்களுடையது, எனது என்று எதுவும் இல்லை. எவ்வாறு பக்தியில் எனது என்று என்ன இருக்கிறது என்று பாடினோமோ அதன் சொரூபமாக ஆவோம். மேலும் இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் பாப்தாதாவை அழைப்போம். பாபா தனது தாமத்தை விட்டுவிட்டு கீழே இறங்கி வருகிறார். என் தலையில் கரம் வைத்து, குழந்தாய், நான் இருக்கிறேன் என்கிறார். எனது சக்திகள் உன்னோடு இருக்கின்றன, எனது வரங்கள் உன்னோடு இருக்கின்றன,
இவ்வாறு முழு நாளும் பாப்தாதாவை அழைத்து யோகத்தின் பரம சுகத்தை பெறுவோம். ஓம் சாந்தி.